என்ன குட்டீஸ், காலையில எழுந்திரிச்ச உடனே காஃபி, டீ இல்லைன்னா சாக்லேட் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க் இந்த மாதிரிலாம் குடிச்சுதான் பழக்கம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி என்ன குடிச்சாங்க தெரியுமா? அவங்க குடிச்ச ஒரே ஒரு ட்ரிங்க் அவங்க அவ்வளவு சக்தியாலியா இருக்க அவங்களுக்கு காரணமா இருந்துச்சு. இப்ப நம்ம காஃபி, டீக்கு அடிமையாகி வயிறுக்கு ஓய்வே கொடுக்காம இருக்கிறோம். ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க காலையில முதல் உணவா இந்த நீராகாரத்தை தான் குடிச்சாங்க. முந்தைய நாள் சமைச்ச பாரம்பரிய அரிசி வகை சோறுல தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் மோர் விட்டு கரைச்ச ஒரு தண்ணியை தான் குடிச்சாங்க. இந்த நீராகாரம் இதை கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா இந்த ட்ரிங்க் எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இப்ப இருக்கிற உலகமே இத பத்தி பேசி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய சின்ன சின்ன வீரர்கள், பாக்டீரியாக்கள் இருக்காங்க. இவங்க தான் நம்ம சாப்பாட்டை செரிமானம் பண்ணி உடம்புக்கு நல்லது செய்யறவங்க. இந்த நீராகாரம் வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல வீரர்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த வீரர்கள் நல்லா இருந்தாதான் வெளியில இருந்து வர கிருமிகளோட போர்ல நம்ம உடம்பு ஜெயிக்க முடியும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். வயிற்றுல வர புண்ணு, வலி எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது. வெயில் காலத்துல இந்த தண்ணியை குடிச்சா உடம்பு நல்லா கூலா இருக்கும். இந்த நீராகாரத்தை நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சா நீங்க உங்க தாத்தா பாட்டி மாதிரி ரொம்ப சக்திசாலியாகவும் நோயே வராம நல்லா படிக்கலாம், விளையாடலாம். நீராகாரம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது நம்ம பாரம்பரியத்தினோட சூப்பர் ட்ரிங்க். உங்க குழந்தைங்க இந்த ட்ரிங்கை குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா காட்டுங்க, புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா அவங்களும் குடிப்பாங்க.